அதிகாரம் 13வது வசனம். அவர் தன் வஸ்திரத்தை போட்டு படுத்துக் கொண்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி பொழுது போகும்போது திரும்ப அந்த அடகை அவனுக்கு கொடுத்து விட வேண்டும். அது உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உனக்கு நீதியா இருக்கும். அல்லேலூயா. நீ இப்படி செய்வாயாக இருந்தால், உனக்கு உன் சகோதரனோடு கூட இருக்கிற காரியத்தில் இப்படி பண்ணி கொண்டுவாயா இருந்தால், அது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அது உனக்கு எப்படியா காணப்படுமோ? நீதியா இருக்கும். நீதியா இருக்கும். அல்லேலூயா. அதுதான் நீதியா இருக்கும். தேவப்பிள்ளைகளே, நானும் நீங்களும் எங்களிடத்தில் இருக்கிறது எங்களுடைய சகோதரர்களோடு பகிர்ந்து கொண்டு கடந்து போகும் பொழுது அதுதான் தேவனுடைய பார்வையில நீதியா இருக்கும். அல்லேலூயா. மனிதனுடைய நீதி தேவனுடைய சமூகத்துல எப்படி இருக்கும்? அழுக்கான கண்டை. அல்லேலூயா. எப்படித்தான் ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்து எடுத்து போட்டாலும் மனிதனுடைய நீதி தேவனுடைய சாயல தேவனுடைய சமூகத்தில் எப்படி இருக்குதோ அழுக்கான கண்டை. அல்லேலூயா. அதனால தேவப்பிள்ளைகளை நானும் நீங்களும் வாழும் பொழுது எங்களிடத்துல இருக்கிறதை மனப்பூர்வமாய் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இதை தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இப்படி இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். ரோமர்கள் நிருபம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் 30வது வசனம் வரை படிங்க. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையின் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். என்ன செய்யணும்? நித்திய ஜீவன் கடைசியை பிடிச்சிட்டீங்க. அல்லேலூயா. முன்பதாக சொன்னீங்க என்ன செய்யணும்? சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா. ஒரு போதும் சோர்ந்து போகாதீங்க. என்னத்துக்கு சோர்ந்து போகாதீங்க? நாங்க சோர்ந்து போயிருந்தேன். அல்லேலூயா. ஒரு புள்ள புலப்படி பண்ணினா சரியா? ஒரு புள்ள புலப்படி பண்ணினா எத்தனை தடவை புத்தி சொல்லுவீங்க? உங்களோட சொந்த புள்ள புலப்படி பண்ணினா எத்தனை தடவை புத்தி சொல்லுவீங்க? 1000 தடவை? 1,00,000 தடவை? நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க சொந்த பிள்ளை சொல்லுங்களேன், எத்தனை தடவை? அவ வாழ்நாள் பூரா அவனுக்கு புத்தி சொல்லும். அதேயா வாழ்நாள் பூரா புத்தி சொல்லும். அதே நேரத்தில் இந்த அன்றிட பிள்ளை தப்பு பண்ணிட்டான். எத்தனை தடவை சொல்லுவீங்க? பிளவுடையக்க மாற்றணும். திருப்பி 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 பிளவுடுறோம். என்ன சொல்லுவீங்க? இதெல்லாம் ஒரு பிள்ளையா? உங்களுக்கு சொல்லி சொல்லி நாங்க சொல்லுங்களேன் கலைச்சு போயிட்டோம். இது அன்றிட பிள்ளை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு சகோதரனாய் இருக்கிறவன், சகோதரியாய் இருக்கிறவன் விட செஞ்ச எத்தனை தடவை சொல்லுவீங்க? கேட்டீங்களே ஒரு கேள்வி, என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியாம திக்கு தடுமாறிட்டேன். சொல்லுங்க. தேவ சமூகத்துல ஒரு அப்பத்தை புசித்து ஒரு பாத்திரத்திலே பானம் பண்ணுகிறதான உன் சகோதரனும் ஒரே பாத்திரத்திலே பானம் பண்ணுகிறதான உன் சகோதரியும் தொடர்ந்து ஒன்றுக்கு மேல ஒன்று, ஒன்றுக்கு மேல ஒன்று, ஒன்றுக்கு மேல ஒன்று, ஒன்றுக்கு மேல ஒன்றாக தப்பு பண்ணிட்டா எத்தனை தடவை சொல்லுவீங்க? சத்தத்தையே காணலையா? அண்ணா தப்பு பண்ற முறையெல்லாம் அவனுக்கு தான் சொல்லுவீங்களா, இல்லை அவனுக்கு தான் சொல்லுவீங்களா, வேற யாருக்கு சொல்லுவீங்களோ? அறிவா கேட்டுக்கொள்ளுங்க. பாஸ்டர் தயா என்னென்ன விதமாக தப்பு பண்ணிவிட்டார் நோட்டீஸ் போடுவோம். அல்லேலூயா. யாரை குறித்து சொல்றேன்? எந்த மார்க்கத்தை
நீ இயேசு கிறிஸ்துவின் மார்க்கத்தை சேர்ந்தவனா, இல்லாவிட்டால் இயேசு கிறிஸ்துவோடு வந்த யூதாஸ் மார்க்கத்தை சேர்ந்தவனா? பாஸ்டர் தயா என்னென்ன விதமாக குற்றம் செய்தார்? பழைய நோட்டீஸ் ஒரு கட்டு நோட்டீஸ் காலையில எடுத்து பார்த்தேன். அல்லேலூயா. ஐயா, நீ பரலோகம் போக வேண்டி நினைக்கிறாயா? நான் சொல்றேன், உனக்கு பரலோகம் இல்ல, உனக்கு நரகமும் இல்ல. என்ன நரகத்துல கூட ஒற்றுமையா தான் இருக்கிறான். அல்லேலூயா. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், பிசாசு பிசாசுகளை ஓட்ட முடியுமோ? சொல்லுங்களேன், சொல்லுங்க. பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், பிசாசு பிசாசு என்ன செய்ய முடியாது? ஓட்ட முடியாது. அல்லேலூயா. அப்ப பிசாசு பிசாசோடு சேர்ந்துதான் இருக்கும். அல்லேலூயா. கூடி வாழ முடியாதவர்கள் யார் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியினால நடத்தப்படுகிறவர்களும் பிசாசு ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களும் கூடி வாழ முடியாது. அதை குறித்து பேச வரல. இப்போ வசனத்துக்கு வா. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு உக்கிர கோபாக்கினை வரும். என்ன கோபாக்கினை வருமாம்? உக்கிர கோபாக்கினை வரும். அல்லேலூயா. என் கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல், சத்தியத்தின்படி நடவாமல், சத்தியத்திலே நிலை நிற்காமல், தேவனுக்கென்று சொல்லி சத்தியத்திலே நிலை நிற்கிறவன் தேவனுக்கென்று சொல்லி தன்னையே ஒப்புக் கொடுத்து விடுவான். அல்லேலூயா. தன்னை என்ன செய்து விடுவான்? ஒப்புக் கொடுத்து விடுவான். அல்லேலூயா. என்னோட காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 4வது அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தில் படிங்க. தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பரிசேயர்களும் சதுசேயர்களும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, அதுக்கு அடுத்த வருஷம் படிங்க. 8வது வருஷம் படிங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். தேவனுக்கு எங்களை கொடுக்கிறோம் என்று சொன்னால், எங்களுடையதை நாங்கள் தேவனுக்கு கொடுக்கிறோம் என்று சொன்னால், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாமுக்கு எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினைக்காதீங்க. அல்லேலூயா. நினைப்பு தான் கூட காரே ஓட தெரியல, பிளைட் ஓட்ட முடியுமா? சொல்லுங்களேன். சைக்கிள் ஓட முடியல, கார் ஓட முடியுமா? முடியாது. என் கத்திரப்படையில அப்ப அந்த நேரத்தில் நான் இன்னொன்று சொல்றேன். இங்க பாரிஸ்ல நீங்க ரொம்ப அழகா கார் ஓடுறாங்க இருக்கலாம். இங்க பாரிஸ்ல ரொம்ப அழகா நீங்க ஆர்டர் படி படிச்சு லைசன்ஸ் எடுத்து கார் ஓடுற பிள்ளைகளே இருக்கலாம். அந்த லைசன்ஸோட போய் மெட்ராஸ்ல ஓட மாட்டீங்க. மெட்ராஸ்ல என்ன செய்ய மாட்டீங்க? கார் ஓட மாட்டீங்க. நான் செல்லனோட இருக்கும்போது வாகனம் ஓடி பழகின ஒரு மனுஷன் என்னை கொண்டு போய் மெட்ராஸ்ல விட்டு ஒரு காரை கொடுத்தாங்க, ஒரு வேனை. நான் எவ்வளவு பெரிய வாகனம் ஓட்டுவேன், கத்தோட கிருபையில தந்தாங்க. எனக்கு பார்க்க பயமா இருக்கு. ஏன் சொல்லுப்பா? நேர நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், எனக்கு நேரம் வந்துட்டு இருக்கேன். ஏதோ நான் தற்கொலை ஆயத்தம் பண்ணி அவனுக்கு கொடுத்த மாதிரி ஒரு எனக்கு நேரம் வரும். நான் அப்படியே சரி வெளியில போட்டு பக்கத்துல டிரைவரை பார்த்து சொன்னேன். என்னுடைய தம்பி தான் என்ன பக்கத்துல அவரை பார்த்து சொன்னேன், தம்பி நான் தற்கொலைக்கு வரையில அந்த படையை சேர்ந்தவங்க இல்லை, நீங்க ஓட்டுங்க. அவன் சொன்ன, அண்ணன் நேரம் விடுங்க, கவலைப்படாதீங்க, அவன் வெட்டி எடுத்துட்டு போவான் எப்படி பாருங்க. அவன் வெட்டி எடுப்பான் எப்படி பாருங்க. உண்மைதான். நேரம் டக்குனு வெட்டி எடுத்து